Bismillah, Alhamdulillah, wassalatu wassalamu ala Rasulillah wa ala alihi wa ashabihi hizbillah wa alayna ibadillah amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal Furqanil majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Subhanaka la ilma lana illa ma 'allamtana إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم مفتاح الجنة الصلاة وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் தஃப்சீருல் குர்ஆனில் கரீம் தற்போது 122வது வாரத்தை அடைந்திருக்கிறது. இதுவரையிலும் சூரா பக்ராவினுடைய 238, 239 ஆகிய வசனங்கள் வரை உண்டான விளக்க விரிவுரைகளை நாம் பார்த்தோம். அதிலும் குறிப்பாக கடைசியாக சூரா பக்ராவில் நாம் படித்த 238, 239 ஆகிய இரு வசனங்களிலும் தொழுகை சம்பந்தமான சட்டத்திட்டங்களை, தொழுகை சம்பந்தமான வரையறைகளை, தொழுகை சம்பந்தமான சிறப்புகளை விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இதுவரையிலும் அந்த 2 வசனங்களுக்கு 6 வாரங்களாக 6 பகுதி சட்டங்களை நாம் விளக்கி சொல்றோம். இந்த வாரம் அந்த 2 வசனங்களுக்கு உண்டான 7ஆம் பகுதி விளக்கத்தை நாம் சொல்ல இருக்கிறோம். இது முக்கியமான, மிக முக்கியமான சட்டமாக இருக்கிறது. இந்த வாரம் தொழுகை சம்பந்தமான அந்த 2 வசனங்களுக்கு சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான சட்டமாக இது இருக்கிறது. இதுவரைக்கும் நாம் பேசிய அந்த 6 வாரங்கள் பேசிய அந்த விளக்கங்கள் எல்லாம் அந்த 2 வசனங்களுக்கு முன்னுரையாக அமைந்திருக்கின்றன. இப்ப நம்ம பேசக்கூடிய, இந்த வாரம் நம்ம பேசக்கூடிய இந்த சட்டத்திட்டங்கள் தான் அந்த 2 வசனங்களில் அல்லாஹ்வினுடைய வசனத்திலிருந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த நபிமொழிகளை நமக்கு அந்த 2 வசனங்களுக்கு விளக்க உரைகளாக சொல்லி தந்தார்களோ அந்த நபிமொழிகளையும் அடிப்படையாக வைத்து மார்க்க சட்ட வல்லுநர்கள் சில முக்கிய சட்டங்களை தொழுகை சம்பந்தமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த விஷயங்களை நாம் விளங்கினால்தான் சூரா பக்ராவுடைய 238, 239 ஆகிய 2 வசனங்களுக்கு உண்டான விரிவுரையை முழுமையாக விளங்கியதாக கருதப்படும் என்று குர்ஆனிய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அந்த வகையில் அல்லாஹ் தஆலா அந்த 2 வசனங்களை சொல்லி காட்டுகிற போது இவ்வாறு சொல்கிறான்: அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா. இறைநம்பிக்கை கொண்டவர்களே, ஒவ்வொரு நாளும் தொழக்கூடிய 5 வேளை தொழுகைகளிலும் நடுத்தொழுகை என்ற சிறப்பான தொழுகையிலும் பேணுதலாக, கவனமாக, பயந்து தொழுதுவார்கள். அல்லாஹ்விற்காக வேண்டி கிப்லாவை முன்னோக்கி தாங்கள் நிற்கின்ற போது பயபக்தியோடு பணிந்தவர்களாக அல்லாஹ்வின் முன்னிலையில் நின்று தொழுங்கள். அந்த சமயத்தில் உங்களுக்கு எதிரிகளை வைத்தோ, விரோதிகளை வைத்தோ, விஷ ஜந்துக்களை வைத்தோ உங்களுக்கு பயம் ஏற்பட்டால் பயணித்துக் கொண்டே தொழுங்கள், நடந்து கொண்டே தொழுங்கள். அந்த பயம் நீங்கி போய்விட்டால் நீங்கள் அறியாதிருக்கும் காலத்தில்
அல்லாஹ் உங்களுக்கு எப்படி தொழுக வேண்டும் என்று சொல்லி தந்தானோ கற்று தந்தானோ அந்த முறையில் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து தொழுங்கள் என்ற இந்த அர்த்தத்தின்படி அந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் தஆலா. இந்த வசனத்திற்கு உண்டான 7ஆம் பகுதி விளக்கத்தை தான் நாம் இப்போது பார்க்கின்றோம். குர்ஆனுடைய விரிவுரையாக சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் சூரா பக்ராவுடைய 238வது வசனத்தை தொடங்குகிற போது ஹாஃபிது என்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்லி காட்டுகிறார். அரபி மொழிகளில் எத்தனையோ வார்த்தைகள் உண்டு. பயந்து தொழுகுங்கள், அஞ்சி தொழுகுங்கள், கவனத்தோடு தொழுகுங்கள் என்று சொல்லி எத்தனையோ வார்த்தைகள் உண்டு. ஆனா இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்வதற்கு காரணம் என்ன? குர்ஆனுடைய விரிவுரையாக சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் எவ்வளவு பெரிய அறிவாளி. மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை வைத்து மனிதன் அவ்வளவு விஷயங்களை இந்த உலகத்தில் கண்டுபிடித்து காட்டுகிற போது அவனையே படைத்த அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பெரிய அறிவு இருக்கும். அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தைக்கு அவ்வளவு அர்த்தங்கள் உண்டு. அவ்வளவு சட்ட திட்டங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். பொதுவாக அல்லாஹ் எந்தெந்த இடத்தில் எல்லாம் அம்ரு என்கின்ற கட்டளையாக சொல்கிறானோ இவ்வாறு தொழுங்கள், இவ்வாறு அடியுங்கள், இவ்வாறு செயல்படுங்கள் என்று கட்டளையிட்டு எந்த இடத்திலெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்கிறானோ அந்த இடத்திலெல்லாம் நாம் பொதுவாக விளங்கிட வேண்டும். அது அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய ஃபர்வான கட்டாய கடமையான செயலாக இருக்கிறது. அதை செய்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் அந்த செயல் பரிபூர்ணமாக நிறைவேறாது, அது முறிந்து போய்விடும் என்பதாக அர்த்தம். அந்த வகையில ஹாஃபிது அல்லாஹ் இங்க சொல்றான், இறை நம்பிக்கை கொண்டவர்களே பேணுதலாக பயபக்தியோடு கவனமாக தொழுகுங்கள். எவ்வளவு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, பேணுதலாக கவனத்தோடு பயபக்தியோடு தொழுகுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். பயபக்தினா எப்படி பயபக்தி? பேணுதல்னா என்ன பேணுதல்? கவனம்னா என்ன கவனம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேணுதல் என்றால் இதுதான் என்று சொல்லி தந்திருக்கிறார். கவனம் என்றால் இதுதான் என்று சொல்லி தந்திருக்கிறார். அதே போல பயபக்தியோடு தொழுகுங்கள் அப்படின்னா பயபக்தினா இப்படிதான் இருக்கணும். இதுதான் பயபக்தி. சும்மா நான் பயந்துட்டு இருக்கிறேன், அல்லாஹ்வை நான் அஞ்சி கொண்டு இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே பேச்சு வழக்குல சொல்வதெல்லாம் பயபக்தியாக ஆகிவிடாது. பயபக்தினா என்ன, பேணுதல்னா என்ன, கவனம்னா என்ன, இந்த மூன்றிலிருந்தும் அர்த்தங்களை எடுத்தால்தான் அதனுடைய முழுமையான அர்த்தம் ஹாஃபிது என்ற ஒரு வார்த்தைக்கு கொடுக்கப்படும். அந்த வகையில அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூன்று அர்த்தங்களுக்கும் தோதுவாக அல்லாஹ் சொன்ன ஹாஃபிது என்ற அந்த வார்த்தைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு நீங்க வருகிற போது தொழுகையின் வெளிப்பகுதிகளாக இருக்கக்கூடிய விளக்கணிகள், தொழுகைக்கு வெளிப்பகுதிகள் உண்டு, உள்பகுதிகள் உண்டு. தொழுகைக்கு உள்ள செய்ய வேண்டிய அல்லாஹ் அக்பர் அப்படின்னு நீங்க தக்பீர் கட்டிட்டீங்கன்னா அந்த தொழுகைக்கு உள்ள செய்யக்கூடிய பகுதிகள் உண்டு. ஆனா அந்த பகுதிகள்லாம் செய்யறதுக்கு முன்னாடி தொழுகைக்கு வெளியே, தொழுகைக்கு நீங்க வரீங்க இல்லையா, தொழுகைக்கு அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன பகுதிகள் நீங்க கட்டாயமா செய்யணும் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா அந்த மூன்று அர்த்தம் கொண்ட ஹாஃபிது என்ற ஒத்த வார்த்தையில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரிவுபடுத்தி விசாலப்படுத்தி விரிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஏன்னா நபிகள் மட்டும்தான் குர்ஆனுக்கு சரியான விளக்கத்தை சொல்ல முடியும். நபி அவர்கள் சொன்ன அந்த விளக்கத்தை விளங்கி சொல்வதற்கு சஹாபாக்கள் இருக்கணும். சஹாபாக்கள் சொன்ன அந்த விளக்கத்தை நல்ல ஆய்வுபடுத்தி சொல்வதற்கு இமாம்கள் இருக்கணும். அதுதான் நான்கு மதுஹபுக்குரிய இமாம்கள். ஹனஃபி இமாம், ஷாஃபிஈ இமாம்,
மாலிகி இமாம், ஹம்பலி இமாம், அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கைக்கு உட்பட்ட 4 இமாம்கள் இவங்க இருக்கணும். இவங்க சொல்ற விளக்கத்தை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த வகையில இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா இறைநம்பிக்கை கொண்டவர்களே பயபக்தியோடு கவனமாக பேணுதலாக நீங்கள் தொழுகுங்கள் என்று சொல்கிறானே. இந்த விஷயத்தில் அல்லாஹ் தஆலா தொழுகையினுடைய வெளிஃபர்துகளாக இருக்கக்கூடிய 5 ஃபர்துகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். 5 ஃபர்து, தொழுகைக்கு வெளியே செய்யக்கூடிய 5 ஃபர்து. இதை நம்ம செய்யல, 5 ஃபர்துல ஏதாவது ஒன்றை விட்டுட்டோம் அப்படின்னா தொழுகை முழுமையாக நிறைவேறாது. முழுமையா நிறைவேறாதுன்னா தொழுகை முறிந்து போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா தொழுகையை திருப்பி தொழுகணும். ஃபஜ்ருக்கு நோக்கி வரீங்க, இந்த 5 ஃபர்தை நீங்க செஞ்சுட்டு வந்த பிறகு அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தொழுதாதான் அந்த தொழுகை கூடும். இல்லைன்னா தொழுகை நிறைவேறாது. இன்னும் பின்னாடி நின்று தொழுதுட்டேன் நானு, இந்த வெரி ஃபர்தை நீங்க செஞ்சாதான் தொழுகை நிறைவேறும். இல்லையே இமாம் செஞ்ச மாதிரி நான் செஞ்சுட்டேன், இமாம் செஞ்ச மாதிரி செஞ்சீங்கன்னா அது தொழுகையுடைய உள்பொருள். அது இமாம் இடத்துல வரதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய 5 பொருள் என்ன அப்படின்னா சொல்றாங்க, தொழுகைக்கான நேரம் வந்திருப்பதை அறிந்திருக்க வேண்டும். ஃபஜ்ர் தொழுகைக்கான நேரம், லுஹர் தொழுகைக்கான நேரம், அஸர் தொழுகைக்கான நேரம், மக்ரிப் தொழுகைக்கான நேரம், இஷா தொழுகைக்கான நேரம் வந்திருப்பதை அறிந்திருக்க வேண்டும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அந்த காலகட்டத்துலலாம் இந்த சூரியன் சந்திரன் உடைய அந்த வெளிச்சத்தை வச்சு நேரத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட அறிவாளிகள் தான் நம்முடைய முன்னோர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் பழவேற்காடுல பெரிய ஜாமியா பள்ளிவாசல்ல சூரிய வெளிச்சத்தில் வரக்கூடிய கடிகாரத்தை வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்துல 2 இடத்துல தான் இப்ப அந்த கடிகாரம் இருக்குது. ஒன்று பழவேற்காடு, இன்னொன்று திருச்சி. 2 இடத்துல தான் இருக்கு. நீங்க பார்க்கணும்னா நீங்க சென்னையிலேயே நீங்க பழவேற்காடு போய் பார்த்துக்கலாம். இன்னைக்கும் அது வைக்கப்பட்டிருக்கு நினைவு சின்னமாக, நேரம் காட்டக்கூடிய கடிகாரம். அதெல்லாம் எப்படி வச்சாங்க? நம்முடைய முன்னோர்கள் பூமியில இருந்துகிட்டே அப்படி பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மாதிரியான வானவியல் சாஸ்திர கலைகள் எல்லாத்துக்குமே தெரியும், நம்முடைய முன்னோர்கள் எல்லாத்துக்குமே. ஆனா இப்போ நமக்கு தான் கடிகாரத்தை பார்த்தா தான் நேரத்தை சொல்ல முடியும். இப்போலாம் செல்போன் வந்துருச்சு, செல்போனை பார்த்தா தான் நேரத்தை சொல்ல முடியும் இல்லையா? அந்த மாதிரி ஆகிவிட்டது. சரி சரி. ஆனா ஒவ்வொரு ஃபர்து தொழுகை, ஃபஜ்ர், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா தொழுகைக்கான நேரம் வந்திருப்பதை அறிந்திருக்க வேண்டும். நீங்க ஒரு இருட்டறையில இருக்கிறீங்க, இருட்டறையில இருக்கும்போது உங்கள்கிட்ட வாட்சும் இல்லை, எதுவுமே இல்லை. அது ஃபஜ்ரா, லுஹரா, அஸரா, மக்ரிபா, இஷாவா எதுவுமே தெரியல. நீங்க ஒழுங்கோட இருக்கிறதுனால அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்லிட்டு முன்னோக்கி தொழுதா அந்த தொழுகை கூடுமா? கூட. தொழுகை நிறைவேறியதாக கருதப்படுமா? சரி, ஒரு தொழுதுதான் கருதப்படுமா? எதுவுமே இல்லை. தொழுகையினுடைய நேரம் வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியலைங்கும் போது நீங்க தொழுது என்ன புண்ணியம்? இது ஃபர்லான தொழுகை, நஃபிலான தொழுகை அல்ல, சுன்னத்தான தொழுகை அல்ல. நேரம் வந்தாலும் சரி, நேரம் வராவிட்டாலும் சரி, நேரம் வந்திருக்கிறது நீங்க அறிந்தாலும் சரி, அறியாவிட்டாலும் சரி, நஃபிலான சுன்னத்தான தொழுகை நிறைவேறும். அதுக்கு நேரம் குறிப்பிட்ட நேரம் கிடையாது. ஆனா ஃபர்லான தொழுகைக்கு குறிப்பிட்ட நேரம் உண்டு. அதனாலதான் எல்லா பள்ளிவாசல்லையும் தொழுகைக்கான நேரங்கள் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அந்த தொழுகைக்கான நேரம் எழுதப்பட்டதற்குண்டான காரணமே என்னன்னா, முதல் ஃபர்து அதுதான், வெளி ஃபர்து இது. தொழுகைக்கான நேரம் வந்திருப்பதை அறிந்திருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, சிறுதுறக்கு பெருந்துறக்கு. சிறுதுறக்குன்னு சொன்னா நம்ம சிறுநீர் கழிப்பது, மலஜலம் கழிப்பது. இது பெருந்துறக்கு அப்படின்னா குளிப்பு கடமையாக பெருந்துறக்கு. சிறுதுறக்கு பெருந்துறக்கு ஆகிய இரண்டை விட்டும் பரிசுத்தம் பெற்றிருக்க வேண்டும். இப்போ நம்ம வயது முதிர்ந்த பெரியவங்க, அது இப்போ உள்ள காலகட்டத்தில் முன்னோர்கள்லாம் அப்படி யாருமே கிடையாது, நல்ல திடகாத்திரமானவங்களாம் இருந்தாங்க.
இப்போ உள்ள காலகட்டத்தில் சுகர் அதிகமாயிடுச்சுன்னா சலசுல் பவுல் என்று சொல்லப்படக்கூடிய சிறுநீர் சொட்டு சொட்டாக வருவது அப்படிங்கிறது இன்னைக்கு பரவலாகவே ஆகிடுச்சு. சுகர் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்குலாம் வந்து சிறு சிறு அந்த சிறுநீர் சிறுதுளக்காக வருவது. இப்படி வந்தா நம்ம என்ன செய்யணும்? அது வேற சட்டம். அது மார்க்க சட்ட விளக்கம் நம்ம சொல்லும்போது அது சொல்லிடுவோம். இப்போ தப்சீர் செய்யறதுனால இந்த சுருக்கமாக இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னன்னா சிறுதுளக்கு பெருந்துளக்கு ஆகிய இரண்டை விட்டும் பரிசுத்தம் பெற்றவராக இருக்க வேண்டும். அதனாலதான் வந்து நீங்க தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க அணிகிற கைலி அணிகிற சட்டை இதுவெல்லாம் துப்பி இதெல்லாம் வந்து சுத்தமா இருக்குதா, அதே மாதிரி உள்ள போடக்கூடிய பனியன் மற்ற இது போன்ற துணிகள்லாம் வந்து சுத்தமாக இருக்கிறதா என்று எல்லாமே பார்த்துட்டு தான் தொழுகைக்கு வரும். இது 2. 3வது உடல் உடை இடம், தொழுகைக்கான இடம் இது சுத்தமானதாக இருக்கிறதா, இதுவும் வந்து பரிசுத்தம் பெற்றிருக்க வேண்டும். உடல் உடை இடம் ஆகிய 3 பரிசுத்தம் பெற்றதாக இருக்க வேண்டும். 4வது மறைக்க வேண்டிய உறுப்புகளை மறைத்திருக்க வேண்டும். இது ஆண்களுக்கு தனி சட்டம், பெண்களுக்கு தனி சட்டம். அது சொல்லும் போது நம்ம சொல்லுவோம் ஆண்களுக்கு என்ன பெண்களுக்கு என்ன அப்படின்னு. ஆக மொத்தம் மறைக்க வேண்டிய உறுப்புகளை மறைத்திருக்க வேண்டும். இதுதான் கவனத்தோடு தொழுவது. அல்லாஹ் சொன்னான்ல கவனத்தோடு தொழுங்கள் அப்படின்னு. அதுக்கு இதுதான் அர்த்தம். என்னன்னா மறைக்க வேண்டிய உறுப்புகளை மறைத்திருக்க வேண்டும். நீங்க தொழுகும் போது மறைக்க வேண்டிய உறுப்புகள் திறந்துருச்சு அப்படின்னா தொழுக கூடாது. அதனாலதான் கிழிந்த ஆடைகளை நீங்கள் அணியாதீர்கள். கிழிந்த ஆடைகள் சொல்லும்போது அதற்கும் அளவு இருக்குது. அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி காட்டியிருக்காங்க. கிழிந்த ஆடைகள் அப்படின்னா இந்த ரவுண்டு போடுறோம், ரவுண்டு ஓரளவுக்கு இப்படி போடுறாங்க. இந்த அளவுக்கு கிழிந்திருந்தாலும் அது கிழிதல் என்று சொல்லணும். இதை விட கொஞ்சம் ஒரு பொட்டு வச்ச மாதிரி கிழிஞ்சிருக்கு, ஒரு பொட்டு வச்ச மாதிரி ஓட்டை அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை, அது மன்னிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு ஓட்டை வழியாக உள்ளே இருக்கக்கூடிய உள் உறுப்புகள் தெரிகிறது என்று சொன்னா அது கிழிந்தார். அதை உறுதிக்கு வந்து நீங்க தொழுகைலாம் தொழுகைக்கு கூடாது. இது மாதிரி மறைக்க வேண்டிய உறுப்புகளை மறைத்திருக்க வேண்டும். 5வது கிப்லாவை முன்னோக்கியவர்களாக இருக்க வேண்டும். நல்ல கவனிக்கணும், கிப்லாவை முன்னோக்கியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ வந்து ஒருத்தர் கிப்லா பின்னோக்கி தொழுகிறாரு, கிப்லா அந்த பக்கம் தான் நினைச்சு, அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் வந்து ஏன் கிப்லா இந்த பக்கங்க நீங்க அப்படி திரும்பி தொழுதுட்டீங்க அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா உடனே நீங்க என்ன செய்யணும்? இந்த பக்கம் திரும்பி நீங்க தொழுதே முடிச்சிருந்தாலும் அந்த திரும்ப கூட அவ்வளவுதான், அது முடிச்சு நீங்க பின்னாடி இந்த பக்கம் திரும்பி எந்த பக்கம் கிப்லான்னு சொன்னாலும் அந்த பக்கம் திரும்பி நீங்க தொழுதாக வேண்டும். இதுவெல்லாம் வந்து தொழுகைக்குள்ள அல்லாஹு அக்பர் என்று சொல்லி நீங்க தொழுகைக்குள்ள வருவதற்கு முன்பு கவனிக்க வேண்டிய தொழுகையின் வெளிப்பகுதிகள். 5 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு என்னன்னா தொழுகைக்கான நேரம் வந்திருப்பதை அறிந்திருக்க வேண்டும். தொழுகைக்கான நேரம் வந்திருப்பதை அறிந்திருக்க வேண்டும். 2வது சிறுதுளக்கு பெருதுளக்கு ஆகியவற்றில் வந்து பரிசுத்தம் பெற்றிருக்க வேண்டும். 3வது உடல் உடை இடம் ஆகியவற்றை பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும். 4 மறைக்க வேண்டிய உறுப்புகளை மறைத்திருக்க வேண்டும். 5 கிப்லாவை முன்னோக்கி வேண்டும். இது நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஒவ்வொரு வெளிப்பாடுகளுக்கும் அல்லாஹ் சில வசனங்களில் சொல்லி இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரிவுபடுத்தி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இது ஒவ்வொன்றுக்கும் கிட்டத்தட்ட நிறைய விளக்கங்களை மார்க்கெட் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. அதில் நம்ம சுருக்கமா இந்த 5ஐ நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைய தஃசீர். ஹாஃபிது கவனத்தோடு பயபக்தியோடு பேணுதலாக தொழுது. பேணுதல் அப்படின்னாலே சட்டத்திற்கு உட்பட்டு தொழுவதுங்கிறது வேற. சட்டத்திற்கு உட்பட்டு தொழுவதோடு மட்டுமல்லாம மிகுந்த கவனத்தோடு தொழுகைன்னா அதுதான் பேணுதல். பேணுதல்னாலே என்ன அர்த்தம்னா இதுதான் சட்டம், இப்படிதான் நான் செய்வேன் அப்படிங்கிறதோட அதிகப்படியான கவனத்தோடு நீங்க அதை செஞ்சீங்கன்னா அதுதான் பேணுதல்.
அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் பேணுதல் வேண்டும். நம்ம சாதாரணமான மனிதர்கள் சட்டத்திற்குட்பட்டு செஞ்சாலே போதும். ஆனா பேணுதலாக செய்ய வேண்டிய கடமை உள்ளவர்கள் யாருன்னா அவங்க வழிமாறு. வழிமாறுகள் தொழக்கூடிய தொழுகை வேற, நம்ம தொழக்கூடிய தொழுகை வேற. நபிஸ்ஸலாத்து அவர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், இமாம்கள், வழிமாறுகள் தொழுத தொழுகை வேற. தொழுகையிலேயே அல்லாஹ்வையும் காண்பார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலையும் காண்பார்கள். இன்னைக்கு காயிப் ஜனாஸா தொழுதோம்னு நமக்கு முன்னாடி ஜனாஸா இருந்துச்சா? இல்லை. அதான் காயிப் ஜனாஸா. அந்த சஹாபாக்கள் நபிஸ்ஸலாத்து அவர்கள்லாம் நஜ்ஜாஷி மன்னர் நஜ்ஜாஷ் என்ற இடத்துல ஹபஷால வஃபாத் ஆகியிருக்கிறார். அங்க அவருடைய ஜனாஸா. ஆனா நபிஸ்ஸலாத்து அவங்களுக்கு அந்த காயிப் ஜனாஸா மதீனால நடத்துறாங்க. நபி அவர்களுக்கு மதீனா நகரத்துக்கு அப்படியே திறந்து காட்டப்படுது. மதீனா பள்ளிவாசல்ல சஹாபாக்கள் எல்லாரும் அதை பார்க்கறாங்க. ஹபஷால இருக்கக்கூடிய ஜனாஸா மதீனா நகரத்துல மதீனா பள்ளிவாசல்ல நபிஸ்ஸலாத்து அவர்கள் காயிப் ஜனாஸா தொழுவிக்கும் போது அங்கு காட்டப்படுது. அவங்க தொழுகை வேற. அதான் வழிமாறுகள் தொழுது வேற, நம்ம தொழக்கூடிய தொழுது வேற. நம்ம சட்டத்திற்கு உட்பட்டு தொழுகிறோம், அவங்க சட்டத்திற்கும் தாண்டி மிகவும் கவனத்தோடு தொழுவது. அதுதான் பேணுதல். இந்த மூன்றுமே இருக்கணும். அந்த அடிப்படையில் தான் இந்த சட்டங்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த 5 வெரி நாம் அதை கவனித்து தொழுகணும் அப்படின்னு மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்வதோடு மட்டுமல்லாம இதுல முதல் விஷயமா தொழுகைக்கான நேரத்தை அறியணும். அப்படின்னா எப்படி அறிந்து கொள்வது? உறுதியா 12 உறுதியா தெரிஞ்சிருக்கணும். அப்படியா? இல்ல ஓரளவுக்கு வெயில் நல்லா சூரியன் உச்சியில இருக்கிறதுனால நல்லா வெயில் காய வைக்குது, அப்ப இது 12 தான் அப்படின்னு முடிவு எடுக்கணும்னா அனுமானத்தின் அடிப்படையில் தெரிந்து கொள்வாங்க. உறுதியா தெரிஞ்சிருக்கணுமா? அனுமானம் போதுமா? தொழுகைக்கான நேரத்தை அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த அறிந்திருக்கணுங்கிறது அனுமானமாக தெரிந்தால் போதுமா? உறுதியாக தெரிய வேண்டுமா? 12 இது 12 நான் உறுதியா சொல்றேன். டைம் 12 சூரியன் உச்சில நிக்குது அப்படின்னு உறுதியா சொல்லணுமா? இல்ல 12 இருக்கலாம் அப்படின்னு ஒரு அனுமானமாக தெரிந்தால் போதுமா? தொழுகைக்கான நேரத்தை அறிந்திருக்க வேண்டும் என்கின்ற ஃபர்துல அனுமானமாக தெரிந்தால் போதுமா? உறுதியாக தெரிந்திருக்க வேண்டுமா என்று பார்த்தா மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய ஹதீஸுடைய வெளிச்சத்தில் நமக்கு சொல்றாங்க, அனுமானமாக தெரிந்தால் போதுமானது. அனுமானமாக தெரிந்தால் போதும், உறுதியாக தெரிந்திருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்குலாம் போய் ஆய்வு செஞ்சு அறிஞ்சுதான் சொல்லணும்னா நீங்க அதுக்கே நேரத்தை கழிச்சிருவீங்க. அதுக்குள்ள தொழுகையுடைய நேரமே முடிஞ்சு போயிடும். அப்போ முதல் தொழுகையுடைய நேரமே முடிஞ்சு போயிடும். இதெல்லாம் அறிஞ்சுதான் தொழுவேன், ரொம்ப ஆய்வு செஞ்சு தான் தொழுவேன்னா அந்த அளவுக்குலாம் கடமை ஆகிட்டா அவ்வளவுதான், அந்த தொழுகைக்கான நேரமே முடிஞ்சு போயிடும். அனுமானமா மாலை நேரம் நேரம் வந்துருச்சு, சூரியன் மறைஞ்சிருச்சு, இது மகிழ்ச்சி நேரம், இருட்டு வந்துருச்சு, இது இஷாவுடைய நேரம். அப்படி அனுமானமாக தெரிந்தால் போதுமானது. ஆக மொத்தம் தொழுகைக்கான நேரம் வந்திருப்பதை அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மார்க்க சட்ட வல்லுநர்கள் மிக முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, 2வது என்ன சொன்னாங்க? சிறுதுலக்கு பெருதுலக்கு ஆகிய 2லிருந்து பரிசுத்தம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இதுக்கு மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் தெளிவா சொல்றாங்க. எல்லாத்தையும் குர்ஆன்ல 2 இடங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதுல ஒரு இடம் என்னன்னா 5வது ஜுஸ்ல சூரத்துல் மாயிதா அப்படின்ற அந்த சூறாவை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 3வது பக்கத்துல இருக்கும், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா குன்தும் இலஸ்ஸலாத், இறைநம்பிக்கை கொண்டவர்களை தொழுகைக்காக நீங்க நிக்கணும்னு தயாராகிட்டீங்கன்னா ஃபக்ஸிலு wujuhakum, உங்களுடைய முகங்களை கழுவிக் கொள்ளுங்கள். ஐதியக்கும் இல்லது வராக்கும், உங்களுடைய கைகளை முழங்கைகள் உட்பட நீங்க கழுவிக் கொள்ளுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் வம்சஹு பிருஊசிக்கும், உங்களுடைய தலைகளை மசாஜ் செய்து கொள்ளுங்கள். வார்ஜுலக்கும் இலல் கஅபை, உங்களுடைய கால்களை கரண்டை கால் உட்பட
நீங்க கழுவிக் கொள்ளுங்கள். பங்குகள் உணவினுடைய பங்குகள்ல மிக முக்கியமான பங்குகள் மட்டும் ஆயத்துகள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில பங்குகளை நபிசல்லாஹு தன்னுடைய ஹதீதுகளின் மூலமாக அதை சொல்லி காட்டியிருக்கிறார். ஆக மொத்தம் இதுதான் நமக்கு சிறுதுடத்தை விட்டு சுத்தம் பெறுவது. பெருதுடத்தை விட்டு சுத்தம் பெறுவது என்ன? குளிப்பு கடமையாச்சுன்னா குளிச்சாதான் அந்த சுத்தம் உங்களுக்கு ஏற்படும், குளிக்காம அந்த சுத்தம் ஏற்படாது. குளிப்பு கடமையான அந்த நேரத்துல ஒருத்தர் ஒழிச்சுட்டாரு, சுத்தமாயிட்டாரா அப்படின்னு பார்த்து இல்லை, அந்த உதவி கூட குளிச்சாதான் சுத்தமாகும். குளிப்பு கடமை ஆயிடுச்சுன்னா குளித்தால்தான் சுத்தமாகும். அதனால பெருந்துளக்கு என்பதற்கு பெருந்துளக்கை விட்டு நம்ம சுத்தமாகணும்னா குளித்தால்தான் சுத்தமாக முடியும். சிறுதுளக்கை விட்டு நம்ம சுத்தமாகணும்னா உது செய்தால் சுத்தமாகி விடலாம். இதான் சிறுதுளக்கு பெருந்துளக்கை விட்டு பரிசுத்தம் பெற்றிருக்க வேண்டும் என்பதற்கான விஷயமாக சொல்லித்தரப்படுகிறது. இதுக்கப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுத்தம் இல்லாமல் தொழுதால் அந்த தொழுகையை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதுபோல ஹராமான விஷயங்களை வியாபாரங்களை செய்து நீங்க தர்மம் செய்தால் அந்த தர்மத்தை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். வலா ஸதகத்தன் மின் ஹுலூலி, ஒருத்தர் ஹராமான வியாபாரம் பண்றாரு, ஹராமான தொழில் பண்றாரு, ஆனா தர்மங்கள் அதிகமா வாரி வாரி கொடுக்கிறது அப்படின்னா அந்த தர்மம் கூடுமா? அப்படின்னா தர்மம் கூடாது. அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால்தான் ஹராமான சம்பாத்தியத்தில் உங்களுடைய ஜகாத்தை கொடுத்து விடாதீர்கள், ஹலாலான சம்பாத்தியத்தில் உங்களுடைய ஜகாத்தை கொடுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் நமக்கு சொல்லித் தராங்க. அதுக்கப்புறம் மிக முக்கியமா நமக்கு சொல்லித் தரக்கூடிய விஷயம், இதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு சில நபர்கள் இந்த சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் ஆகும்போது அது சில நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிடணும், கவனம் குறைவாக அந்த நேரத்தில் சிறுநீர் கழிச்சுட்டு நம்ம சுத்தம் கொஞ்சம் அதை செஞ்சுட்டு தக்க நீச்சு வந்துருக்கும். அது ஒரு சில சிறுநீர் துளிகள் நம்முடைய ஆடைகள் பட்டுருது. இந்த மாதிரியான விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிச்சே நமக்கு சொல்லியிருக்காங்க. இஸ்தன்சிஹு மினல் பௌலி, சிறுநீர் கழித்தால் முழுமையாக நீங்கள் சுத்தம் செய்து விடுங்கள். இல்லைன்னா என்ன தெரியுமா ஆகும்? என்ன ஆமத்த அதாபில் கதுரி மின்ஹு, மன்னரை வேதனையில அதிகமான வேதனை சிறுநீர் கழிப்பதில் சுத்தமாகுவதில் கவனக்குறைவினால் தான் ஏற்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மன்னரைக்கு பக்கத்துல போறாங்க. அந்த மன்னரை உள்ள அடக்கப்பட்டவங்க வேதனையோடு கத்துவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காதில் விழுந்து விட்டது. உடனே சஹாபாக்களை கூப்பிட்டு கேட்கிறாங்க, இங்க அடக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்கும்போது, யார் சொன்னா ஒரு ஆட்டு இடையர் இங்க அடக்கப்பட்டிருக்கிறார், இங்கு மாட்டு தொழுவம் வைத்திருக்கக்கூடியவர் அடக்கப்பட்டிருக்கார். அப்படியா, அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது சஹாபாக்கள் விசாரிச்சுட்டு வர்றாங்க. அவரு காலை நேரத்தில் சுமந்து விட்டு ஆட்டு தொழுவத்தில் ஆட்டு இடையனாக இருக்கக்கூடியவர் அவரு. ஆடு சிறுநீர் கழிக்கும், அப்படி பக்கத்திலே நிற்பாரு. அதே மாதிரி மாட்டு துன்பத்தை கவனித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர், மாட்டு மந்தையில் இருக்கக்கூடியவர், அவர் அந்த மாடு சிறுநீர் கழிக்கும் போது மலஜலம் கழிக்கும் போது பக்கத்திலே இருப்பார். அந்த ஆடையோடைய அவர் படுத்து தூங்குவார், எழுந்திருப்பார். இப்படியாக அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை நமக்கு சொல்லி காட்டினார். இப்போ இந்த இரண்டு இடத்துலையும் அடக்கப்பட்டிருக்கவங்க மிகப்பெரிய மன்னரை வேதனைக்கு உட்பட்டவர்களாக இவர்கள் ஆகிவிட்டார்கள். சரி, இப்போ என்ன செய்யறது? யார சொல்லலாம், என்ன செய்யலாம்? மரக்கிளைகளை, பச்சை கிளைகளை நீங்க முறிச்சு எடுத்துடுவாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மரக்கிளைகளை உடைச்சி நல்ல செழிப்பாக இருக்கக்கூடிய மரக்கிளைகளை எடுத்துட்டு அந்த மன்னரை ரெண்டு இடத்துலையும் நட்டி வைக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்டி வச்சுட்டு சொன்னாங்க, இந்த மரக்கிளைகள் வாடுகிற வரைக்கும், இந்த மரக்கிளைகள் வாடுகிற வரைக்கும் இவர்களுடைய மன்னரை வேதனை குறைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால்தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் கபூர்ல அடைக்கிறவங்க என்ன செய்யறோம்?
குச்சி உடைச்சிட்டு வந்து நட்டி வைக்கிறோம். ஆனா அதையும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இடதுசாரிகளான சில பேர் அதெல்லாம் செய்யக்கூடாது, ஒன்றும் இல்லைடா, எல்லாத்தையும் பையன் நடத்திக்கிட்டு வச்சுட்டு இருக்காங்க. இந்த ஆலி சாம்பார்கள், இந்த இமாம் மார்கள்லாம் ஏதாவது காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி வச்சிருக்காங்க. அதெல்லாம் அப்படிலாம் செஞ்சிடாத. மன்னரைக்கு பக்கத்துல துவா போகக்கூடாது. சம்பாதிக்கணும்னு அவங்க ஏற்படுத்துறதுப்பா, வயிற்று சொத்துக்காக வேண்டி அவங்க ஏற்படுத்துறது. நீ போய் அங்க நின்று எனக்கு துவா செய்யற என்று கேட்கிறாங்க. இங்க நபிசல்லாஹு என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஹதீஸ்ல என்ன வருது? சஹீஹுல் புகாரி ஆதாரபூர்வமான ஹதீஸ். அஸ்ஹஹுல் குதுபி பஅத கிதாபில்லாஹ். குர்ஆனிற்கு பிறகு இந்த உலகத்திலேயே மிகச்சரியான கிதாபு புத்தகம் என்றால் சஹீஹுல் புகாரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சஹீஹுல் புகாரில அறிவிப்பு செய்யப்பட்ட ஹதீஸ் தான் இப்ப நம்ம சொல்றோம். நபிசல்லாஹு என்ன செஞ்சிருக்காங்க? மரக்கிளைகளை நட்டி கொண்டு வந்து அங்க வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்காண்டி துவா செய்திருக்கிறார்கள். கபருடைய வேதனை குறைக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் மன்னரையில் அடக்கப்பட்டவங்களுக்கு நம்ம துவா செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் விவரங்களோடு நமக்கு எல்லா விஷயத்தையும் செய்து காட்டி இருக்கிறார்கள். நம்ம தான் அவங்களை வந்து விவரம் இல்லாதவர்கள் என்று சொல்லியிருக்கிறோம். அப்படி இல்லை, நம்ம தான் விவரம் இல்லாம போயிட்டோம். அவங்க விவரம் உள்ளவர்களாக தான் அவங்க வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். சரி சரி, இப்ப இந்த விஷயத்த அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகிற போது நீங்க எல்லாரும் கவனிச்சு பார்த்திருப்பீங்க. சூரத்துல்லைல நான் ஓதக்கூடிய சூரத்துல் முத்தஸிர் அப்படின்ற அந்த சூரத்துல் முத்தஸிர்ல வஸியாபக ஃபதஹிர் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். உங்களுடைய ஆடைகளை தொழுகையில் நீங்கள் நிற்கின்ற போது பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. இது அல்லாம நபிசுல்லாஹுடைய காலகட்டத்திலே ஒரு காட்டரடி நபிசுல்லாஹு அவங்களை பார்க்கிறதுக்கு ஒருவர் அந்த நேரம் பார்த்து தொழுகைக்காக இகாமத்து சொல்லப்பட்டோம். எல்லா சஹாபாக்களும் நபி அவர்கள் இமாமாக இருந்து தொழுவிப்பாங்க. தொழுவிக்கிற நேரத்தில் அந்த காட்டரடி என்ன செய்வாரு? சஹாபாக்களோடு அவரும் நின்று தொழுவாரு. நின்ற இடத்திலேயே அவர் வந்து சிறுநீர் கழிச்சுக்குவார். தொழுகை முடிச்ச உடனே சஹாபாக்கள்லாம் பார்த்து அப்படின்னுவாங்க. உடனே அவர் எழுந்திருச்சு பயந்து ஓட அப்படியே பள்ளிவாசல் ஃபுல்லா அப்படியே ஓடிடுவார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அவர் அதட்டாதீங்க, அவரை அடிக்க போகாதீங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு தடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி தொழுகிற இடத்துல சிறுநீர் கழிச்சிட்டாரு, தொழுகிற இடத்துல சிறுநீர் கழிச்சிட்டாரு, அசுத்தத்தை ஏற்படுத்திட்டாரு. அப்ப அவரை கூப்பிட்டு நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க அதட்டினால அவர் ஒரு இடத்துல சிறுநீர் இருக்க போனவரு இப்போ பள்ளிவாசல் ஃபுல்லா இருந்துட்டாரு. இந்த பாவத்தை எதனால வந்துச்சு? நீங்க அதட்டினால வந்துச்சு. இப்போ பள்ளிவாசல் முழுசா நீங்க சுத்தப்படுத்தணும் இல்லையா? அதே போல சிறுநீர் கழிக்கின்ற போது நீங்க அதட்டும் போது அவர் சிறுநீர் கழிக்கிற அந்த விஷயம் டக்குன்னு அவருடைய உடல் உபாதையில நின்றுச்சு அப்படின்னா உயிருக்கே ஆபத்தாகும். சிறுநீர் வரும்போது விட்டுறணும். அப்படி விடல அப்படின்னா அடக்கணும் அப்படின்னா அதுவே உங்களுடைய உயிரை பாதிப்பதாக அது ஆகிவிடும். இந்த ரெண்டு தீமையும் அந்த இடத்துல ஏற்பட்டுருச்சு. அதனால நீங்க அந்த மாதிரி யாரையும் அதட்டாதீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அவர்களை முழுமையாக சிறுநீர் இருக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு அவரை சுத்தப்படுத்தி நபி ஸல்லல்லாஹு சுத்தப்படுத்தி அவருக்கு புத்தாடைகள் அவங்களுக்கு கொடுத்து அணிய வச்சு அதுக்கப்புறம் சஹாபாக்களுடைய சபையில நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அவரை கூப்பிட்டு வந்த அந்த விஷயத்தை அவருக்கு பார்த்துட்டு அவருடைய கூட்டத்தினருக்கு போய் நான் இன்னைக்கு உலகத்திலேயே சிறந்த மனிதரை நான் பார்த்தேன், எனக்கு அருமையான விளக்கத்தை எனக்கு கொடுத்தாரு, எனக்கு இந்த புத்தாடையை எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும்போது அவரை பின்பற்றி 20 நபர்களுக்கும் மேலாக நபி அவர்களை வந்து கரம் பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லி கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றார்கள். ஒரே ஒரு விஷயம் தான், 20 பேருக்கு இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிட்டா இல்லையா? அப்ப இந்த இடத்துல இருந்து நபி ஸல்லல்லாஹு அவர்கள் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் என்று ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் இந்த ஒரு சம்பவத்தை வச்சு கிட்டத்தட்ட 1500 சட்டங்கள் எடுத்து நமக்கு சொல்லி காட்டுகிறார். இந்த ஒரு சம்பவத்துல 1500 சட்டங்களை எடுத்து நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறாங்க என்று மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்ப அந்த வகையில
நமக்கு உடல், உடை, இடம் ஆகிய மூன்றுமே நமக்கு சுத்தமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு நிமிஷமாயிட்டோம். அவர்கள் அந்த ஹதீஸுடைய கடைசியில நம்மலாம் எந்த மாதிரி சமுதாயம் அப்படின்னா, எந்த மனிதருக்கும் கஷ்டம் கொடுக்காத, சிரமம் கொடுக்காத, இலகுவை ஏற்படுத்தி தரக்கூடிய சமுதாயமாக நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். என்று சொன்னால் இலகுவாக, எளிமையாக தரப்படக்கூடிய மக்களாக நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிட்டு வலம் நம்ம பிற மனிதர்களுக்கு, அது இஸ்லாத்தை ஏற்ற மனிதர்களாக இருந்தாலும் சரி அல்லது மாற்று மதத்தினர்களாக இருந்தாலும் சரி, யாருக்கும் சிரமம் கொடுக்கக்கூடிய மனிதர்களாக நம்மை அனுப்பப்படவில்லை. அதனால நீங்க அவரு தப்புதான் செஞ்சாரு, இருந்தாலும் அவர் தெரிஞ்சு செஞ்சிருக்க மாட்டாரு இல்லையா? அது அவருக்கு அந்த சட்டங்களை நீங்க எப்படி சொல்லிக் கொடுக்கணுமோ அந்த முறையில சொல்லிக் கொடுங்க. அதுக்கு பதிலாக அவரிடத்துல நீங்க அவருக்கு வேதனையை தருவது போல நீங்க அந்த சிரமத்தை ஏற்படுத்தாதீர்கள். இடரை, கஷ்டத்தை, சிரமத்தை நீக்கம் தானே தவிர இடரை நீக்குவதற்காக பிறருக்கு இடர் கொடுப்பது போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடரை நம்ம நீக்கணும், ஒரு சிரமத்தை நம்ம நீக்கணும் தான். ஆனா அந்த இடரை நீக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுப்பது போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள். இப்பெல்லாம் அந்த நடிகர் நடிகைகளுடைய அந்த வசனத்தை சொல்ற மாதிரி 4 பேருக்கு நல்லது நடக்கணும், நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் இங்க மார்க்கம் நமக்கு சொல்லி தருது. நீங்க இடரை நீக்குவது உங்கள் மீது கடமைதான். ஆனா அந்த இடரை நீக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துதான் நீங்க இடரை நீக்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சம்பவத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் என்பதாக ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. மூன்றாவது விஷயமா, நாம் மறைக்க வேண்டிய உறுப்புகளை மறைக்க வேண்டும். மறைக்க வேண்டிய உறுப்புகளை நம்ம என்ன செய்யணும்? மறைக்கணும்னு சொன்னார் இல்லையா? மறைக்க வேண்டிய உறுப்புகள் அப்படின்னு சொன்னா ஆண்களுக்கு தொப்புளிலிருந்து முட்டுக்கால் வரை இது கட்டாயமாக மறைக்க வேண்டிய உறுப்பு. நம்ம ஃபுல்லா தொப்பியை போட்டு தலையை மறைக்கிறோம், அதே மாதிரி மேல உள்ள மார்புகள் இதெல்லாம் சட்டையை போட்டு மறைக்கிறோம், அதுக்கப்புறம் கீழே நம்ம வேஷ்டி கட்டிக்கிறோம், ஃபேண்ட் போட்டுக்கணும், இதெல்லாம் செய்யறோம். இது முழுமையாக மறைப்பது. கட்டாயமாக மறைக்க வேண்டிய உறுப்பு என்னன்னா தொப்பிலிருந்து முட்டுக்கால் வரை. இது ஆண்களுக்கு தொப்பிலிருந்து முட்டுக்கால் வரை. ஏதாவது ஒரு இடத்துல இப்போ குற்றாலத்துல குளிக்க போயிட்டீங்க, அந்த நேரத்துல உங்க ட்ரெஸ் குரங்கு தூக்கிட்டு போயிடுச்சு, இதெல்லாம் நடக்கும். குற்றாலத்துல குளிக்க சென்றவர்கள் எல்லாத்துக்கும் இது அனுபவம் தான். ஃபால்ஸ்ல குளிக்க, அருவிகள்ல குளிக்க போறீங்க, நீங்க வச்சுட்டு போற ஆடை அங்கே தூக்கிட்டு போயிடுது, ஒரே ஒரு துண்டு மட்டும் தான் கட்டியிருக்கீங்க. இப்ப என்ன செய்யறது? அப்ப அந்த இடத்துல மறைக்க வேண்டிய உறுப்பு என்ன? தொப்புளிலிருந்து முட்டுக்கால் வரைக்கும் தான். அப்படியே வந்துடலாமா? வந்துடலாம், வேற என்ன செய்யறது? அதான் இருக்கணும். ஆனா குரங்கு தூக்கிட்டு போயிடுச்சு, குரங்கு கிட்ட நீங்க போய் வாங்க முடியுமா? அது போய் மரத்தினுடைய உச்சியில போய் நிற்குமே, எதையுமே செய்ய முடியாது. அப்போ உங்கள் ஆண்களுக்கு மறைக்க வேண்டிய உறுப்புகள் என்று சொன்னால் தொப்புளிலிருந்து முட்டுக்கால் வரைக்கும். பெண்களுக்கு உடல் முழுவதும் மறைக்க ஆக வேண்டும். எந்த அளவுக்கு மார்க்கெட் வல்லுநர்கள் சொல்றாங்கன்னா, பெண்களுடைய சப்தம் கூட மறைக்கக்கூடிய பொருள் அப்படின்றாங்க. பெண்களுடைய சப்தம் கூட மறைக்க வேண்டிய பொருள். அப்ப எதுதான் பெண்கள் திறந்து காட்டணும்? முகம், அதே மாதிரி கைகள்ல மணிக்கட்டிலிருந்து அந்த விரல்கள் வரைக்கும். மணிக்கட்டு, முழங்கை இல்லை. இப்ப சுடிதார்லாம் போட்டாங்கன்னு சொன்னா முழங்கையில பாதி தெரியுது இல்லையா? அந்த மாதிரி போடக்கூடாது. மதரசா பிள்ளைங்க மட்டும்தான் கரெக்டா மணிக்கட்டு வரைக்கும் அந்த சுடிதாருடைய அந்த டாப்ஸ் கரெக்டா போட்டிருப்பாங்க. சில பேர் இப்படி இந்த குழந்தையில பாதி தெரிகிற மாதிரி போட்டிருப்பாங்க சில பெண்கள். இப்போ உள்ள பெண்கள் எல்லாருமே அப்படிதான். நம்ம பிள்ளைங்க என்ன நீ அதுக்குள்ள இப்படி போட்டுட்ட, உனக்கு எல்லாம் வயசாகிட்டா, நீ குமரி தானே, வயசு பண்ணு தானே, நீ இப்படி போடு, நீ எல்லாம் கிழமை ஐட்டம் மாதிரி இவ்வளவு ஃபுல்லா போட்டிருக்க அப்படின்னா நம்முடைய பெண்களே அப்படி சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது.
நீ வயசானவங்களாக இருந்தாலும் சரி, வயசு பிள்ளையாக இருந்தாலும் சரி, மணிக்கட்டு வரை மறைத்தே ஆக வேண்டும். மணிக்கட்டிலிருந்து அந்த விரல் வரைக்கும் தெரியப்படுத்தலாம். இதான அதே மாதிரி முகம் தெரியலாம். அது கூட தொழுகையில தான் தெரியணும். நல்லா கவனிக்கணும். முகம் தெரியலன்னு அஜத்தை சொல்றார். சலாமத் பள்ளி அஜத் இமாமே முகம் தெரியலான்னு சொல்லிட்டாங்கன்னு பரப்பிடாதீங்க. தொழுகையில முகம் தெரியலாம், மணிக்கட்டிலிருந்து கை தெரியலாம். தொழுகைக்கு வெளியே எப்படி இருக்கணும்? கையில கிளவுஸ், காலில் சாக்ஸ், முகத்துல நோஸ் பீஸ், எல்லாமே மறைக்கணும். எல்லாமே மறைக்க வேண்டிய உறுப்புகள் தான் பெண்களுக்கு. எப்படி அசத்து சொல்றீங்க? குரான்ல ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். பதனுல் மர்அதி குல்லுஹு அவுரத்து. பெண்ணுடைய உடல் குல்லுஹுனா முழுவதுமே, அவுரத்து மறைக்க வேண்டிய பொருள் தான். அதிலும் குறிப்பாக யஜிபு அலைஹா சத்ருஹு மா அதல் வஜ்ஹி வல் கஃபைன் வலா யுதின ஸீனத்தஹுன்ன இல்லா மா ظهر மின்ஹா என்ற ஆயத்தில் அல்லாஹ் தஆலா அதை தெளிவாக சொல்லி காட்டுகிறார் என்பதாக மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார். இன்னும் சொல்ல போனா சப்தம் கூட, பெண்களினுடைய சப்தம் கூட மறைக்க வேண்டிய பொருள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம தான் என்ன செய்யறோம்? வாயாடி, என் பிள்ளை யார் தெரியுமா? வாயாடி, பெருமையா, எப்படி தந்தை பெருமையா சொல்றாரு, என் புள்ள யார் தெரியுமா? அவள்கிட்ட பேசி நீ ஜெயிச்சிட முடியாது. என் புள்ள வாயாடி, என் புள்ள யார் தெரியுமா? இங்கிலீஷ்ல பேசினான்னா அப்படியே சரளமா பேசுவான். நீயும் ஆம்பளை, என்னத்தான் ஆம்பளை, என்னன்னா பொம்பளை. நீங்க சப்தமே வெளியே வரக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். என் புள்ள இங்கிலீஷ்ல பேசுவான், உருதுல பேசுவான், பார்த்தில பேசுவான், பெருமையா சொல்றீங்க. இது பெருமையா? இது கேவலம். நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு நாம் சொல்லிக் கொடுத்தே ஆக வேண்டும். இல்ல மதரசால கூட நீங்க மதரசால ஆண்டு விழால பொம்பளை பிள்ளைங்களை சொல்றீங்க. பொம்பளை பிள்ளைங்களை சொல்ல விட்டோம்னா வயசு பிள்ளைங்களா? அதுங்க என்ன சின்ன சின்ன பிள்ளைங்க, சூறாக்களை மனப்பாடமாக்கி அதை சொல்லுப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். வயசு பிள்ளைகளை நம்ம கூப்பிட்டு நீ சொல்லுமா அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்லையே. அதே போல வயது பிள்ளைங்களை பயான் பண்ண விடுறோம். வயது பிள்ளைங்களை பயான் பண்ண விடுறோம். அது யாருக்கு? பெண்களுக்கு. பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல. அப்ப வீடியோக்கள்ல தான் பேசுறாங்க. பேசக்கூடாது. உங்களுடைய குரலை கேட்டு ரசிக்கக்கூடிய எத்தனை ஆண்கள் இருக்கிறார்கள். அவ பேசுனா சொர்க்கத்திலே மிதக்கிற மாதிரி இருக்கு, அப்படியே வாயில போடணும். ஆனா நம்மளும் அதை கேட்டு ரசிக்கக்கூடியவங்களா இருக்கிறோங்க. நம்மளை எங்க போய் சொல்றது? அதனால மார்க்க சட்ட வல்லுநர்கள் அதை குறித்து நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். மிக முக்கியமா ஆண்களுக்கு இப்ப அடுத்து என்னன்னா, நம்மளாம் தொப்பி போடாம தொழுவது. தொப்பி போடாம தொழுவது என்ன அப்படின்னு கேட்டா, நம்மால குர்ஆன்ல இருக்கா? ஹதீஸ்ல இருக்கா? குர்ஆன்ல இருக்கா? ஹதீஸ்ல இருக்கா? இங்க எடுத்துக்காட்டு. சரி, நான் எடுத்துக்காட்டுக்கா நீ தொப்பி போட்டுருவியா? உன்னுடைய வாழ்க்கையை நீ மாத்திக்குவியா அப்படின்னு கேட்டா, நீங்க எடுத்து காட்டுறதுலாம் எங்கெல்லாம் ஏற்று, அதெல்லாம் பலகீனமானதுன்னா என்னன்னு தெரியுமா? ஆதாரபூர்வமான ஹதீஸ்னா என்னன்னு தெரியுமா? பலகீனமான ஹதீஸ்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பலகீனமானது எந்த ஹதீஸுக்கு சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த வார்த்தையுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஆனா பலகீனமானது. புகாரில இருக்கா? புகாரினா என்னன்னு தெரியுமா? முஸ்லிம்ல இருக்கா? முஸ்லிம்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஒரு மண்ணு தெரியாது. ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டி பேசுவாங்க பாருங்க இமாம் கிட்ட. ஆனா நம்ம இமாம்கிட்ட பேச முடியாது. சலாமத்துடைய இமாம்கிட்ட பேச முடியாது. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இந்த கடந்த வியாழக்கிழமை பூந்தமல்லி காஷிமுல்லா மதரசால மஜ்மஉல் இமாம் ஷாஃபிஈ அல் ஆலமி அப்படின்ற ஒரு கூட்டமைப்பு. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆற்றிய அந்த சாதனையை பற்றி பேசக்கூடிய கூட்டமைப்பு அப்படின்னு கர்நாடகா
மாநிலத்திலிருந்து நிறைய உலமாக்கள் இந்த கூட்டமைப்பை ஏற்படுத்தி 5 மாநாடுகள் நடத்தி அதில் இப்போ அடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டு அடுத்த மாநாட்டு தமிழகத்தில் நம்ம நடத்தணும்னு சொல்லி வந்தாங்க. அவங்களுடைய கூட்டமைப்புக்கு ஆலோசனை கொடுத்து இந்த தமிழகத்தில் உள்ள எல்லா மதரசா, கல்லூரி, பல்கலைக்கழக பேராசிரியர்கள் எல்லாருமே அங்கே ஒன்று கூட்டினாங்க. பல்கலைக்கழக பேராசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் எல்லாமே அந்த இடத்துல ஒன்று கூட்டினாங்க. அதில் நமக்கும் அழைப்பு வந்து நம்மளையும் அழைச்சாங்க. நீங்க என்ன எந்த கல்லூரி பேராசிரியர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் 20 வருட கல்லூரி பேராசிரியராக இருக்கிறேன். 17 வருட இமாம் பணியில நம்ம இருக்கிறேன். கீழக்கரை அல்முசியா, அதுபோல மயிலாடுதுறை ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதா, அதுமாதிரி சென்னையில் பிலாலியா, அதுமாதிரி விகேஎம் மஹ்வியா அரபிகா, இதெல்லாம் சென்னையில் இருக்குது. இந்த 2 சென்னையில் இருக்கு, விகேஎம் மஹ்வியா, பிலாலியா. மற்ற மயிலாடுதுறை ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதா, கீழக்கரையில் இருக்கக்கூடிய ஜாமியா அல்முசியா, இதெல்லாத்துலேயும் நம்ம பேராசிரியராக இருக்கிறோம். இன்னைக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் முகப்பேரில் இருக்கக்கூடிய ஹயாத்துல் இஸ்லாம் அரபிக்காரத்தில் ஒரு பேராசிரியராக இருக்கும். அந்த அடிப்படையில் நம்மளையும் கூப்பிட்டாங்க. நம்மளும் அங்கே போய் உட்கார்ந்துட்டோம். உட்கார்ந்தோடனே நம்முடைய அறிமுகத்துக்காக வேண்டிய இதையெல்லாம் நம்ம அந்த இடத்துல சொன்னோம். அப்போ அந்த சொல்லும்போது ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி வார சனிக்கிழமை நாங்கள் சுபு தொழுகைக்கு பிறகு மார்க்க சட்ட விளக்கம் அப்படின்னு நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 வருடம் தாண்டி நம்ம அந்த சட்டத்தை மக்களுக்கு முன்னிலையில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக 2 இமாம்களுடைய சட்டத்தை நம்ம சொல்கிறோம். ஒன்று ஹனஃபி இமாம், இன்னொன்று ஷாஃபி இமாம். நம்ம தொழுகைக்கூடிய பள்ளிவாசல் முசல்லா ஷாஃபி முசல்லா என்பதனால ஷாஃபி சட்டத்தை குறித்து நம்ம மிக முக்கியத்துவமாக அங்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமா அவங்க சொல்லி காட்டி இன்னும் விழிப்புணர்வு நீங்க ஏற்படுத்துங்க. மாதத்திற்கு ஒரு வாரம் தான், சனிக்கிழமை தான் நீங்க செய்கிறீங்கன்னு சொல்றீங்க. இதை பிற்காலத்தில் நீங்க எப்படி மாத்துறீங்கன்னா மாதத்திற்கு 2 முறை, மாதத்திற்கு 2 முறை என்று மாத்துங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச காலம் போன பிறகு மாதத்துல 3 முறை என்று சொல்லுங்க, மாதத்துல 4 முறை என்று நீங்க இப்படியாக மார்க்க சட்ட விளக்கங்களை மக்களுக்கு நீங்க அவங்களுக்கு புரிகிற விதத்துல நீங்க சொல்லுங்க. மாணவர்களுக்கு புரிய வைக்கிற விதம் வேற, அறிஞர் பெருமக்களுக்கு புரிய வைக்கிற விதம் வேற, பொதுமக்களுக்கு புரிய வைக்கிற விதம் வேற இல்லையா? அந்த அடிப்படையில் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2-3 கிதாபுகள்லாம் அன்பளிப்பாக கொடுத்தாங்க. அது கிட்டத்தட்ட 9:30 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும் அங்கு நடந்துச்சு இந்த மசாலா, இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில நம்ம சொன்ன விஷயம் இதுதான். முதல்ல நம்ம மக்களுக்கு எந்த சட்டத்தை சொல்லணும், முதல்ல தொழுகையிலிருந்து நீங்க ஆரம்பிங்க. தொழுகை தான் நமக்கு அசல். தொழுகையிலிருந்து ஆரம்பிச்சு நீங்க அந்த இடத்திலிருந்து நோன்பு, அதுபோல ஜக்காத்து, அதுபோல ஹஜ்ஜு, இந்த மாதிரி சட்டங்களை நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் திருமண சட்டங்களை சொல்லுங்க. இது மாதிரியான விஷயங்களை நீங்க வலியுறுத்தி சொல்லுங்க அப்படின்ற அடிப்படையில் நம்ம இப்போ தப்சீர்ல தொழுகையுடைய சட்டங்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னோம். இப்போ அந்த நேரத்தில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தொழுகையில நீங்க சொல்லும்போது முக்கியமா மக்களுக்கு ஃபர்துகள் சம்பந்தமா அந்த விஷயத்தை நீங்க தெளிவாகவே சொல்லிருங்க. யாருக்காக வேண்டி அந்த இடத்துல நீங்க பின்வாங்கிடாதீங்க. ஃபர்துகளை சொல்லும் போது நீங்க பின்வாங்கிடாதீங்க. இது மக்களுக்கு சொன்னா கஷ்டமா போயிடுமே, சிரமமா நினைப்பாங்களே, என்ன இமாம் இப்படி எல்லாம் சொல்றாங்க, நம்ம தொழக்கூடிய தொழுகை வீணா போயிடுமா, வீணான தொழுகையா அப்படின்னு நினைப்பாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு ஃபர்த சொல்லாம விட்டுறாதீங்க. ஃபர்த நீங்க கட்டாயமா சொல்லிட்டாங்க. ஏன்னா அது இல்லைன்னா தொழுகை நிறைவேறாது. தொழுகை நிறைவேறாத தொழுகைகளை நீங்க தொழுது என்ன பிரயோஜனம்? அதனால ஃபர்துகளை நீங்க தெளிவாக நீங்க சொல்லிவிடுங்கள் அப்படின்ட்டு அந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில நமக்கு சொல்லித்தராங்க. அந்த அடிப்படையில் தான் நம்ம இப்ப தொழுகையினுடைய தொழுகையினுடைய வெளிப்பது இது நம்ம செஞ்சுட்டு அல்லாஹு அக்பர் என்று இமாமுக்கு பின்னாடி இருந்து நம்ம தொழுது நம்ம சொன்னாதான் அந்த தொழுகை நிறைவேறும். அதனால இந்த 5 ஃபர்துகளை கட்டாயமாக நீங்க மனதில் பதிய வைத்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. கடைசியாக
நம்ம சொன்ன விஷயம் என்னன்னா தொப்பி போடுறது. தொப்பி போடுற விஷயமா ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் தொப்பியை அவர்கள் தலையில் அணிவார்கள். அப்படி அணியும் போது அந்த தலையினுடைய அந்த நான்கில் மூன்று பாகம் வரைந்து இருக்கும். அதான் நம்ம தொப்பி போடணும். இந்த பக்கம்லாம் திறந்துருக்கு இல்லையா? இதுதான் தொப்பி. இந்த தொப்பிலாம் நம்ம போடணும். இப்போ இதுல கீழே கரையிறான்லாம் இந்த மாதிரி நீட்டமா போடுவாங்க. அந்த மாதிரியான போட்டு தொழுங்க. சில வழிபாடுகள்லாம் ரவுண்டு தொப்பி போட்டு மேல கொஞ்சம் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான தொப்பி. ஆக மொத்தம் தலையினுடைய நான்கில் மூன்று பாகம் கிப்லாவை முன்னோக்கி நீங்கள் தொழுகின்ற போது மறைத்து தொழுக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் தொழுது இருக்கிறார்கள் அப்படின்னு யார் அறிவிக்கிறாங்க? ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனின் விரிவுரையாளர்கள் மிகப்பெரிய தலைவர் என்று சொல்லப்பட்ட ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. அந்த நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா? குர்ஆன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? குர்ஆன்ல இருக்குன்னு நீ கேக்குறீங்க, இருக்கான்னு கேக்குறீங்க. குர்ஆன்ல என்னன்னு தெரியுமா? குர்ஆன் ஓதுறியா நீ? 6666 வசனங்கள்ல மார்க்க சட்ட விளக்கங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விளக்கங்கள் 556 வசனங்கள்ல மட்டும்தான் மார்க்க சட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி தந்திருக்கான். மிச்ச எல்லா ஆயத்துகளும் அடிப்படை கொள்கைகள், ஏகத்துவம் இது சம்பந்தமானது. இந்த 556 வசனங்கள்ல சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை தான் நம்ம இமாம்கள் கியாமத் நாள் வரைக்கும் உள்ள விஷயத்தை நமக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஆராய்ந்து சொல்லிவிட்டார்கள். நீ இமாம்களே தேவையில்லைன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தொப்பி போடுவது என்பது நன்மைக்குரிய செயல். இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க என்னன்னா, நீங்க கழிவறைக்கு செல்கிற போது தலையை மறைத்து விட்டு செல்லுங்கள். தலையை மறைத்து தான் செல்லணும். ஏன்? காரணம் என்ன? கழிவறையில் கெட்ட ஜின்கள், கெட்ட சைத்தான்கள் இருக்கும். கெட்ட ஜின்கள், கெட்ட சைத்தான்கள் நீங்க தலையை மறைக்காம நீங்க போனீங்கன்னா அந்த இடத்துல உங்க தலையில பார்த்து ஊதி விடும். அதனால தான் வெளியே வந்தாங்க நம்ம மாப்பிள்ள எல்லா வேலையும் செய்யக்கூடியவங்களா இருக்கலாம் இல்லையா? அது மாதிரி மாற்றுச்சட்ட விளக்க வல்லுநர்கள் நமக்கு தெளிவாகவே சொல்லி காட்டிவிட்டாங்க. ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க பாத்ரூமுக்கு போகும்போது கூட தலையை மறைத்து செல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா பள்ளிவாசலுக்கு வரும்போது தொப்பி அணிந்து விட்டு தான் வரணும். தொப்பி அணிகிறது சுன்னத் இல்ல, நான் அப்படியே வந்துடுவேன். அதுவும் இந்த வார ஜும்மால பார்த்தீங்கன்னா அல்லாஹு அக்பர், சின்ன பிள்ளைங்க உட்பட முள்ளம்பன்றி மாதிரி முடிய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இத்தனைக்கு நம்ம கிட்ட ஒரு மதரசா பையன், என்ன தொப்பி போட்டு வாடா, மதரசாக்கு அதுதானே சொல்றோம், தொப்பி போட்டு வர வேண்டியதாடா, அது ஏன் முன்னாடி உட்காரும் போதே நீ தொப்பி போடாம அவ்வளவு தைரியமா உட்கார்ந்துட்டு இருக்கிய அப்படின்னு அவன்கிட்ட கேட்டா பவன் சொல்றான், இல்ல எங்க வாப்பா தொப்பி போட மாட்டாரு, அதனால நானும் தொப்பி போட்டேன். உங்க வாப்பா தொப்பி போட மாட்டாரு அது வேற விஷயம், அது அவரை கூப்பிட்டு நான் பேசிக்கிறேன். நீ தொப்பி போடணும்னு நான் உனக்கு மதரசால உனக்கு கத்து கொடுத்துருக்கா இல்லையா? வீட்டுல வரும்போது நீ தொப்பி போடணும் அப்படின்னு. ஆமா, நீங்க மதரசாக்கு தானே அப்படி சொல்லியிருக்கீங்க, பள்ளிவாசத்துல இப்ப தொழுவதான வந்திருக்கேன், இவ்வளவு தெளிவா பேசுறான் அந்த புள்ள. இல்லனா நீ எப்ப வரும்போது தொப்பி போட்டு வாப்பா அப்படின்னு நம்ம அந்த விஷயத்தை நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். பாங்க சொல்லி முடிச்சோம்னா ஒரு சில செகண்ட். அதுக்கப்புறம் 5வது இஸ்திக்பார் கிப்லா. கிப்லாவை முன்னோக்கியவர்களாக நம்ம நின்று தொழுகிறோம் அப்படிங்கிறது தொழுகைக்கு வெளியே செய்யக்கூடிய 5வது ஃபர்து. இந்த கிப்லாவை முன்னோக்க வேண்டும் அப்படின்னா ஐநூல் கிப்லாவா ஜிஹத்துல் கிப்லா, அதாவது கிப்லாவுடைய திசையை முன்னோக்க வேண்டுமா அல்லது கிப்லா என்று சொல்லப்படுகின்ற கஅபாவையே முன்னோக்க வேண்டுமா? ரெண்டு விஷயம் இருக்கு. கஅபாவையே முன்னோக்கணுங்கிறது ஒண்ணு, கஅபா இருக்கிற திசையை முன்னோக்கணுங்கிறது ஒண்ணு. இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கஅபாவை யார் கண்கூடாக பார்க்கிறார்களோ, அதாவது ஹரம் ஷரீஃப்ல யார் இருக்கிறார்களோ அவங்க கஅபாவையே முன்னோக்கியும். அதனாலதான் நம்ம எல்லாருமே ஹாஜிமார்கள்
அந்த உம்ரா செய்யக்கூடியவங்க நம்ம கூப்பிட்டு போகும்போது நீங்கள் ரூமில் தொழுவாதீங்க, நீங்கள் வந்து ஹரம் ஷரீஃப்லேயே வந்து தொழுவுங்க அப்படின்னு வழிகாட்டிகள் அதனால தான் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம அங்கே போயிட்டு ரூமில் போய் தொழுவதுக்காக நம்ம அங்கே போகணும், 1,00,000 2 லட்ச ரூபா செலவு பண்ணி அங்கே போகிறோமே, அங்கே போய் ரூமில் தொழுவதுக்காக நம்ம போகிறோம், ஹரம் ஷரீஃப்ல இருந்து தொழுவதுக்காக தான் நம்ம போகிறோம். இப்போ அங்கே இருக்கக்கூடியவங்க கஅபாவையே முன்னோக்கியவர்களாக தொழுகணும். அப்ப அவங்க கஅபாவுடைய திசையில தொழுலாமா? தொழக்கூடாது. அவங்களுக்கு தொழுவே கூடாது. கஅபாவையே முன்னோக்கணும். நீங்க தான் அங்கே இருக்கிறீங்கல்ல, அங்கேயே இருக்கும்போது ஏன் வந்து கஅபாவுடைய திசையை நீங்க முன்னோக்கி தொழுகணும்? கஅபாவை கண்கூடாக பார்க்காதவர்கள், இப்ப நம்மள போல உள்ள நம்மள போல உள்ளவங்க, நம்ம கஅபாவுடைய திசையை முன்னோக்கியவர்களாக தொழுதால் போதுமானது. கஅபாவுடைய திசையை முன்னோக்கியவர்களாக தொழுதால் போதுமானது. கஅபாவையே முன்னோக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அதனாலதான் வந்து மார்க்க சட்ட வல்லுநர்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலை கெட்டுகிற போது கிப்லாவை அமைச்சுட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணிய பெருமகனாரம் கூப்பிட்டு அவங்கள சொல்லும்போது அவங்க அதற்குண்டான ஒரு இது வச்சிருப்பாங்க, ஒரு ஊர் செய்யம் என்று வச்சிருப்பாங்க. அதுல வந்து அந்த 2 இடத்துல வந்து நடுவுல அப்படி காட்டப்பட்ட பெரிய கூட காட்டப்பட்டது மாதிரி இருக்கும். அதை அந்த இடத்துல கொண்டு வந்து அதுல கீழே தொங்க விடுற மாதிரி ஒரு குஞ்சால் இருக்கும். அது எங்க போய் நிக்குதோ அந்த இடத்துல சூரிய வெளிச்சம் அதுல பட்டு அந்த அந்த பிறை போல ஒரு வடிவத்துல 2 நிழல் அந்த கட்டையில எங்க தெரியுதோ அந்த இடம் தான் கிப்லா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. அதுலயும் வந்து இப்பெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் போன்ல கிப்லா மேப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு இல்லையா? அதுலயே வந்து ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்னு வந்துருச்சு. அதுல நம்ம வெஸ்ட்னு எது இருக்கோ அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா நமக்குலாம் வந்து மேற்கு தான், நம்ம தமிழகத்துக்கெல்லாம் மேற்கு திசை தான் கிப்லாவுடைய திசை அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம வந்து கிப்லாவை நோக்கி விடலாம் சொல்லுவோம். அப்ப கஅபாவை கண்கூடாக பார்க்க முடியாதவர்கள் கிப்லாவுடைய திசையை முன்னோக்கினால் போதுமானது. இதுதான் சட்டம். இந்த சட்டத்தை சொல்லிட்டு மார்க்க சட்ட உணர்வுகள் நமக்கு சொல்றாங்க, இப்ப கஅபாவுடைய திசையை முன்னோக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சில நேரங்கள்ல வாகனத்துல நம்ம போறோம், ஃப்ளைட்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், பஸ்ல போறோம், இந்த மாதிரி வாகனிக்கக்கூடியவர்கள். அதுபோல ஒரு சில நேரங்கள்ல வந்து நிர்பந்தித்து எதிரிகள்னால நம்ம கை காலை கட்டி விடப்பட்டு ஒரு இடத்துல நிர்பந்திக்கப்பட்டிருக்கோம், அல்லது கை காலை கட்டி விடப்படலானாலும் எதிரி வந்து கத்தியை முன் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட நீ அசையக்கூடாது அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி நம்மளை ஒரே இடத்துல நிக்க வச்சிருக்கான். அதே மாதிரி நோயாளி கொஞ்சம் இப்படி நகர்ந்தா அவருடைய உடல் முழுவதும் அப்படி ஒரு இடத்துல சாஞ்சிரும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி இந்த விஷ ஜந்துக்களை பார்த்து பாம்பு முன்னாடி நிக்குது, இப்படி கண்ணை காட்டிட்டு தலையை காட்டி இப்படி நிக்குது, நீங்க இப்படி போவீங்களா? பாம்பு கிட்ட படையே நடுங்கும் இல்லையா? அப்ப அந்த இடத்துல நகர கூட முடியாது. அப்ப அந்த இடத்துல நிக்கிறீங்க. இப்ப இந்த நேரத்துல தொழுகைக்கான நேரம் வந்துருச்சு, நீங்க தொழுவணும். எப்படி தொழுவது? கொஞ்சம் நகர்ந்தா பாம்பு ஓடி கொத்திருமே, அந்த இடத்துல நின்று தொழுவணும். அப்ப அந்த இடம் கிப்லாவுடைய திசை இல்லை, என்ன செய்யறது? அந்த இடத்துல நின்று தொழுவணும். அப்போ வாகனிக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி நிர்பந்திக்கப்பட்டவர்கள், நோயாளிகள், அதுபோல பயம் ஏற்பட்டவர்கள், இவங்களுக்கு கிப்லாவுடைய திசையை கூட முன்னோக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா திசையை முன்னோக்க முடியும் என்று இருந்தால் திசையை முன்னோக்க வேண்டியதுதான். ஆனா அவசியம் இல்லை அவங்களுக்கு. ஆனா நம்மளை போல ஆட்களுக்கு இங்கெல்லாம் வந்து பாம்பா நிக்குது, அல்லது வேற எதிரி யாராவது வந்து அடிக்கிறாங்க, யாருமே இல்லை. இங்க நம்ம சுதந்திரமானவர்களா இருக்கிறோம் இல்லையா? நமக்குள்ள கிப்லாவுடைய திசையை கட்டாயமாக முன்னோக்கியவர்களாக நம்ம இருக்கணும். அப்ப இந்த 4 பேருக்கு வாகனிக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி நிர்பந்திக்கப்பட்டவர்கள், நோயாளிகள், பயம் ஏற்பட்டவர்கள், இவங்க எல்லாம் வந்து கிப்லாவுடைய திசையை கூட முன்னோக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க எந்த இடத்துல நிக்கிறாங்களோ அந்த இடத்தை முன்னோக்கியே அவங்க தொழுதுற வேண்டியதுதான். இவங்க அல்லாத மற்ற எல்லாருமே கிப்லாவுடைய திசையை
முன்னோக்கியவர்களாக இருக்க வேண்டும் என்று மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இது அடுத்தபடியா உள்ள சட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்துல அந்த ஆயத்தினுடைய விரிவுரையாக சொல்லப்படும். ஆகவே ஒவ்வொரு வாரமும் நடைபெறக்கூடிய இந்த தஃப்சீர் விரிவுரையில நாங்கள் அனைவரும் கலந்து இந்த சட்டங்களை கேட்டு பயனடைந்து கொள்ளுமாறு உங்களுக்கு அறிவித்துக் கொள்ள முடியும்.